மிக தெளிவாக வந்திருக்கிறது. வரலாறு இதை ஆபிதுல் கதீர் போன்றவர்கள் அல் பிதாயா வன் நிஹாயாவில் பதிவு செய்திருக்கிறார்கள். இப்னு ஹிஷாம் போன்றவர்கள் அஸ்ஸீரா நபவியாவில் இதை இடம்பெற செய்திருக்கிறார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹிஜ்ரத் செய்யும் அதை நபியவர்களுடைய அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்களுக்கு உயிருக்கு மிகவும் ஆபத்தான ஒரு கட்டத்தில் நபியவர்கள் தன்னுடைய பாதை வழிகாட்டக்கூடிய ஒருவராக நபியவர்கள் தெரிவு செய்தது ஒரு காஃபிரை, ஒரு மாற்று மதத்தவரை, இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளாத ஒருவரை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பயன்படுத்தியிருக்கிறார்கள். அவர்கள் பல காரணங்கள் அதுக்கு இருக்கிறது. இந்த நேரத்தில் எப்படி ஒரு மாற்று மதத்தவரையும் மதிப்பது, அவரையும் தேவையான கட்டத்தில் எப்படி அவருடைய திறமையை பயன்படுத்திக் கொள்வது போன்ற விடயங்களை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இந்த வாழ்க்கை மூலமாக நாம் காணக்கூடியதாக இருக்கிறது. நாம் தீன், இஸ்லாம், அல்லாஹ், ரசூல் என்ற சொர்க்கம், ஆகிரத் என்ற ஒரு அடிப்படையுடன் வாழக்கூடியவர்கள் இருந்த போதிலும் மற்றவர்கள் மாற்று கருத்துடன் இருந்தாலும் அவர்களை எப்படி மதித்து அவர்களுடன் நாம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதை, அவர்களுடன் நாம் எப்படி சேர்ந்து வாழ்வது என்பதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு கற்றுத்தந்திருக்கிறார். அது யூதராக இருக்கலாம், கிறிஸ்தவர்களாக இருக்கலாம், பௌத்தர்களாக இருக்கலாம், இந்து சகோதரர்களாக இருக்கலாம். எல்லோருக்கும் மத்தியில் ஐக்கியத்துடன் ஒற்றுமையுடனும் மனிதநேயம் என்ற அடிப்படையில் எந்தெந்த விஷயங்களில் நாம் ஒற்றுமையாக இருக்க முடியுமோ அவைகளில் ஒற்றுமையாக இருக்க வேண்டும் என்பதை நாம் வலியுறுத்துகிறோம். கனிவான சகோதரர்களே, மதீனாவில் ஹஜ்ரத் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முன்னிலையில் ஒரு யூத பணம் எடுத்து செல்லப்படுகிறது. அப்பொழுது நபியவர்கள் எழுந்து நின்றார்கள். நபியவர்கள் எழுந்த பொழுது அழுவதையெல்லாம் சொல்கிறார்கள், யார சொல்லலாம், இது ஒரு யூதர் அல்லவா, இவருடைய பணத்துக்கு அழுந்து இருக்கிறது. நபியவர்கள் சொன்ன வார்த்தை, இது ஒரு உயிர், இதை நாம் மதிக்க வேண்டும். இதை இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் பதிவு செய்கிறார்கள். இமாம் நவவி ரஹ்மத்துல்லாஹி அவர்களுடைய முக்தாரான சொல்லாக இதில் அமல் இருக்கிறது, இது மன்சூக் அல்ல என்பதை அவர்கள் உறுதிப்படுத்துகிறார்கள். இமாம் புகாரி மற்ற இமாம்கள் இதை மிக வலியுறுத்தி இருக்கிறார்கள். ஆக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விரோதியை கூட, அவருடைய ஒரு மையத்தை கூட எந்த முறையில் வரவேற்க வேண்டும் என்று, அதை எப்படி மதிப்புடன் நடந்து கொள்ள வேண்டும் என்று, மனிதர்களை எப்படி மதித்து நடக்க வேண்டும் என்பதை ஹஜ்ரத் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வழிகாட்டியிருக்கிறார்கள். அதனால் கண்ணியமானவர்களே, 2006ஆம் ஆண்டு ஜப்பான் நாட்டில் நடந்த கியோட்டோ என்ற அந்த நகரத்தில் ஒரு பெரும் மாநாடு நடந்தது. அதில் உலகில் மிக பெரும் மதங்களாக இருக்கக்கூடிய இஸ்லாம், கிறிஸ்தவ மதம், இந்து மதம் என்று பல மதத்தவர்களை ஒன்று சேர்த்து அங்கு ஒரு மாநாடு நடத்தினார். அதில் எந்தெந்த விடயங்களில் நாம் வேற்றுமையில் ஒற்றுமை காண முடியும் என்ற ஒரு தலைப்பில் அங்கே ஒரு பெரும் ஒரு மாநாடு நடந்தது. அதில் முஸ்லிம்கள் மாத்திரமல்ல, உலகத்தில் உள்ள செல்வாக்கு மிக்க அனைத்து மதங்கள் உள்ள தலைவர்களும் அழைக்கப்பட்டிருந்தார்கள். நானும் அதில் கலந்து கொள்ளக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் நமக்கு கிடைத்தது. அங்கே இந்த தலைப்பில் பேசினார். மனித நேயம் என்ற அடிப்படையில் இன்று எய்ட்ஸ் உலகத்தை வாட்டிக் கொண்டிருக்கிறது. இன்று மனிதர்களால் ஏற்படுத்தப்பட்ட தவறுகளால் ஏற்பட்டிருக்கும் வியாதிகளும் ஆபத்துகளும் மனிதனை கொள்ளுவது என்பதை நபியவர்கள் சொன்னார்கள். எக்ஸுல் ஹஜ், கொலை அதிகரிக்கும். கொள்பவன் எதிர்த்து கொள்கிறேன், கொல்லப்பட்டவன் ஏன் கொல்லப்பட்டேன் என்று தெரியாது. இந்த அளவுக்கு ஆயுத பரிமாற்றங்கள் பரவிக்கொண்டு செல்கிறது. இப்படி ஏராளமான தவறுகள், சிறார்களை கற்பழிப்பது, இது அதிகரித்துக் கொண்டு செல்கிறது. மனித உரிமைகள் மதிக்கப்படாதது, இது மிகவும் மிகவும் மனித உரிமைகள் மதிக்கப்படாத நிலைமை அதிகரித்துக் கொண்டு போகிறது. இப்படி ஏராளமான விஷயங்களை சொல்லலாம். எவைகள் பாவமாக இருக்கிறதோ எல்லா மதங்களும் தடுக்கக்கூடியதுதான். பாவமாக கருதப்படக்கூடிய பெரும் பாவங்கள் அனைத்தும் இமாம் தஹபி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் கபாயிர் என்ற ஒரு கிரந்தத்தில் 70 பெரும் பாவங்களை சுட்டிக்காட்டியிருக்கிறார்கள். குடிபோதையாக இருக்கலாம், விபச்சாரமாக இருக்கலாம், வட்டியாக இருக்கலாம், அநியாய அட்டுழியங்களாக இருக்கலாம். இவைகள் எந்த மதமும் அனுமதிக்க மாட்டார்.
அந்த அடிப்படையில் மனித நேயத்தை உலகத்தில் உருவாக்குவதற்கு ஜப்பான் போன்ற நாடுகள் ஹிரோஷிமாவினால் அழிக்கப்பட்டு உயிரிழப்புக்கு உள்ளானவர்கள் அவர்கள் அங்கு ஒரு மாநாட்டை நடத்தினார். 2008ஆம் ஆண்டில் மக்கா மாநகரத்தில் 500 உலமாக்கள் அழைக்கப்பட்டு ஒரு பெரும் டயலாக் அல்-ஹிவார் பைனல் அத்யான் என்ற தலைப்பில் அப்துல்லா மன்னர்களுடைய தலைமையில் பெரும் பெரும் உலமாக்கள் அழைக்கப்பட்டு அங்கு ஒரு மகாநாடு நடைபெற்றது. அதிலும் எனக்கு பங்கு பெறக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் கிடைத்தது. அதில் உலகளாவிய ரீதி உலமாக்கள் அழைக்கப்பட்டார்கள். சமீபத்தில் வஃபாத்தான ஷேக் அஸ்ஹர் தந்தாவி அவர்கள் அங்கு அவர்களும் இருந்தார்கள். இன்னும் பெரும் பெரும் உலமாக்கள் அங்கு அழைக்கப்பட்டிருந்தார்கள். அனைவர்களும் குர்ஆன் சுன்னாவுடைய அடிப்படையில் முன்வைத்தார். டயலாக் பிட்வீன் ரிலிஜன்ஸ், எப்படி நாம் மாற்று மதத்தவர்களுடன் எந்த முறையில் நடந்து கொள்ள வேண்டும், நம்முடைய மார்க்கத்தை முன்வைப்பதாக இருந்தாலும் எந்த முறையை நாம் கடைபிடிக்க வேண்டும் என்ற குர்ஆன் நமக்கு சொல்லித் தந்திருக்கிறது. ஹஜ்ரத் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவில் சஹாபாக்கள், சில அன்சாரி சஹாபாக்கள் தன்னுடைய குழந்தைகளான கிறிஸ்தவர்களை பலவந்தமாக இஸ்லாத்தை தழுவ வேண்டும் என்று அவர்கள் வலியுறுத்திய பொழுது அல்லாஹ் தஆலா குர்ஆனுடைய இந்த ஆயத்தை லா இக்ராஹ ஃபித்தீன், எங்களுடைய மார்க்கத்தில் எந்த பலவந்தமும் கிடையாது என்று அல்லாஹ் குர்ஆனுடைய திருவசனங்களை இறக்கினார். மிக தெளிவாக இருக்கிறது அல்லாஹ்வுடைய கலாம். இதில் யாருக்கும் இந்த பலவந்தமும் கிடையாது. நம்முடைய மார்க்கத்தை, நம்முடைய தீனை, நம்முடைய ஷரியத்தை நாம் அழகான முறையில் முன்வைக்கிறோம். அதை அல்லாஹ்வுடைய கட்டளைகளை முன்வைக்கிறோம். அல்லாஹ்வுடைய ஏவல் விளக்கல்களை முன்வைக்கிறோம். தீவிரவாதம் வேண்டாம், உலகத்தில் அநியாயம் வேண்டாம், அச்சுழியம் வேண்டாம், சித்திரவதை வேண்டாம், மிருகவதை வேண்டாம். இதை இஸ்லாம் போதிக்கவில்லை. இஸ்லாம் எதிர்க்கின்றது, தடுக்கின்றது. இதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்கு மக்களுக்கு முன்வைத்தார்கள். 600 வருடமாக ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் உயர்த்தப்பட்டதற்கு பிறகு ஒரு நபி இல்லாத காரணத்தினால் மக்கா மாநகரமும் அதை சூழ்ந்துள்ள பகுதிகளும் பெரும் அட்டுழியமும் அநியாயத்திற்கும் உள்ளாக இருந்தது. மனிதநேயம் மறக்கப்பட்டிருந்தது. மனிதர்கள் மதிக்காமல் வாழ்ந்தார்கள். உயிருடன் குழந்தைகளை புதைக்கும் அந்த நிலைமை ஏற்பட்டது. பெண்களுடைய உரிமை அப்படி பறிக்கப்பட்டு போனது. அந்த சூழ்நிலையில் தான் ஹஜ்ரத் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த அழகான தீனை, இந்த மார்க்கத்தை, இந்த ஷரியத்தை, மனித நேயத்தை மக்கள் மத்தியில் போதித்தார்கள். அந்த போதனைகளை நாம் நமக்குள்ள பரிமாறிக்கொள்ள வேண்டும். இலங்கையில் வாழக்கூடிய நாம் சிறுபான்மை முஸ்லிம்கள், நாம் வாழ்கிறோம். பெரும்பான்மை பௌத்தர்கள் சகோதரர்கள், இந்து சகோதரர்கள், கிறிஸ்தவர்களுக்கு மத்தியில் வாழ்கிறோம். நான் மதத்தவர்களும் சேர்ந்திருக்கிறோம். சேர்ந்திருக்கும் பொழுது நமக்கு மத்தியில் எதில் ஒன்றுபட்டிருக்க முடியுமோ அவைகளை நாம்